ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினை நாம் மையப்படுவதாக இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த காலவெளியில் ஏசப்பா ஒரு அழகான காரியத்தை நமக்கு சொல்லித்தர விரும்புகிறார். என்னோடு கூட சேர்ந்து ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திற்கு நேராக ஒரு கவனங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். வைராக்கியம் கொண்ட அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ அபிஷேகத்தை பெற்றவன், தேவனுடைய ஊழியத்திற்காய் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மனுஷன் சொல்கிற ஒரு முதிர்ச்சியான வார்த்தையை கவனிங்களேன். நான் மற்றவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆல்ரெடி கிறிஸ்துவ அறிஞ்ச யார் மூலமாக சுவிசேஷம் சொல்லப்பட்ட அதே கூட்டத்திலே போய் நான் மறுபடியும் நான் என்னுடைய பிளாட்ஃபார்மை கட்டாதபடி கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறியாத அத்தனை பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு போய் நான் சுவிசேஷத்தை அறிவிக்க நாடுகிறேன். இன்றைக்கி எத்தனை பேருக்குள்ளங்க அப்படி ஒரு ஆசை இருக்குது? எத்தனை பேருக்குள்ள அப்படி ஆசை இருக்குது? ரோட்டில் பார்க்கும்போது அந்த ஒரு பாரம் இருக்குது அவங்களுக்குள்ள. சொல்லப்போனால் ஒரு ஆத்ம பாரத்தோடு இந்த மனுஷன் பேசுகிறார். இன்றைக்கி அந்த ஆத்ம பாரம் இன்றைக்கி அநேக பேருக்குள்ளே இல்லை. கர்த்தர் அந்த ஆத்ம பாரம் வேணும்னு விரும்புகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் பாரம் கொண்டவன் சொல்கிறான் ஒரு வார்த்தை, நான் மற்றவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் போய் அந்த நற்செய்தியை நான் அறிவிக்கும்படி நாடுகிறேன், அதை நான் ஃபாலோ பண்ண விரும்புகிறேன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி அப்படி ஒரு தீர்மானம் எடுங்க. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒருத்தர்கிட்டையாச்சு இயேசுவை பற்றி நான் சொல்லுவேன். இயேசுவை பற்றி சொல்லுவேன். இயேசுவை நேசிக்கிறார். இயேசு பாவத்தை மன்னிக்கிறவர். இயேசு சாபத்தை உடைக்கிறவர். இயேசு மறுவாழ்வு கொடுக்கிறவர். அதுக்கான சந்தர்ப்பத்தை ஆவியானவர் உங்களுக்கு ஏற்படுத்துவார். அப்போ தைரியமாக பேசுங்க. ஆமாம், பேசாதபடி அமைதியாக இருக்காதீங்க. ஆமாம், கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது அதை பயன்படுத்துங்க. உங்கள் மூலமாக கர்த்தர் அந்த ஆத்மத்தோட ஒரு போதுமானவராக இருப்பார். ஆமாம், ஆல்ரெடி ஃபவுண்டேஷனில் இருக்கிற ஆல்ரெடி நல்ல சுச்சுவேஷன் தெரிஞ்ச அவங்கக்கிட்டே போய் சொல்லாமல் உங்களுக்குள்ள அந்த பேர்டன் இருக்கணும். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். அவர்களையும் தொழுத்துக்குள்ளே நான் கொண்டு வரணும்னு விரும்புகிறார் ஆண்டவர். யாரை பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு பாரம் வரணும். இவங்களும் தொழுத்துக்குள்ளே வரணும். இவங்களும் கிறிஸ்துவ அறியணும். நான் மட்டும் போகணும், பரலோகம் போகணும், என் கூட இருக்கிறவங்க பரலோகம் போகணும், என்னை சுற்றி இருக்கிறவங்க மட்டும் போனால் போதும். சுயநலமான வாழ்க்கை ஒரு நாள் வாழக்கூடாது. கர்த்தர் அதை ஒரு நாள் விரும்ப மாட்டார். ஒருவரும் கெட்டு போகக்கூடாதபடி எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்போது நம்மளை கொண்டு அந்த காரியத்தை கர்த்தர் செய்வார். நம்மளை பயன்படுத்துவார். நம்மளை ருசிலாக பயன்படுத்துவார். அப்போது நம்மளை பயன்படுத்தும் போது நம்ம அவைலபிளாக இருக்கணும். இந்த ஆத்துமாக்கிட்ட போய் சொல்கிறேன், என்னை பற்றி இயேசு நல்லவர், இந்த சபை அப்படியே கூட்டு வாடா அப்படின்னு சொல்லும் போது, ஐயா நான் போக மாட்டேன், என்ன சொன்னால் எப்படி நினைப்பாங்க, என்ன பைத்தியக்காரன் நினைப்பாங்களே, நடிச்சிருவாங்களோ அப்படின்லாம் ஒரு நாள் பயந்துட்டு இருக்காமல் இப்போ தைரியமாக போய் அவங்களோட நீங்கள் பேசுங்க. ஆவியானவர் உங்களுக்கு அழகாக துணையாக இருந்து அந்த நேரத்தில் என்ன வார்த்தை சொல்லணும், எப்படி பேசணும் முதற்கொண்டு உங்களுக்கு அழகாக உங்களுக்கு ஆண்டவர் பரலோகத்துலேருந்து கைடன்ஸ் கொடுத்துருவார். அவர் சொல்லும் போதே, ஆண்டவரே நான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கிற ஆண்டவரே. அப்போஸ்தலனாகிய பவுல் வாஸ் அவைலபிள் ஃபார் காட். அதனால தான் பவுலை கொண்டு ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணினார். உங்களை கொண்டு வந்து செய்வார். ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் யூ காட் பி அவைலபிள் ஃபார் த லார்ட். இன்றைக்கி சொல்லுங்கள் ஜெபத்தில், ஆண்டவரே நான் இருக்கிற ஆண்டவரே என்னை கொண்டு செய்யுங்கப்பா. ஏசாயா பார்த்து ஆண்டவர் சொன்னார், யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமாக போவாய் அப்படின்னு கேட்கும் போது ஐசையா சொன்னார், என்ன அனுப்புங்கப்பா. எனக்கு நீங்கள் சொல்லுவீங்களா, என்ன அனுப்புங்க ஆண்டவரே. கிறிஸ்துவின் சுவிசேஷம் பிரசங்கப்பட்டிராத இடத்துல போய் நான் உங்கள் நற்செய்தியை சொல்ல நான் நாடுகிறேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.